Hi friends, நாம பெஸ்ட் எஜுகேஷன் அகாடமியிலிருந்து 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல யூனிட் 6 நியூக்ளியர் பிசிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நாம பார்ட் 1ல கம்பேரிஷன் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெசனுக்கு போகலாம். ஆக்டிவிட்டி 6.1 பாருங்க. யூசிங் த பீரியாடிக் டேபிள் லிஸ்ட் அவுட் த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். ஆல்சோ ஐடென்டிஃபை த நேம் ஆஃப் த குரூப்ஸ் இன் விச் தே ஆர் பிரசன்ட். அதாவது உங்களையே ஆக்டிவிட்டி பண்ண சொல்றாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியாடிக் டேபிளில் லிஸ்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. பீரியாடிக் டேபிள் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அதில் எங்கெங்க ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. அதில் எந்த அட்டாமிக் நம்பருக்கு பிறகு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மோர் தென் 83 அட்டாமிக் நம்பர் இருக்கிறதுலாம் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதை நீங்கள் செக் பண்ணுங்க. செக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதனுடைய நேம்ஸ்லாம் பார்த்து எழுதிக்கிட்டு அது எந்தெந்த குரூப்பில் இருக்கு அப்படின்றதையும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் யூ denote the parent and daughter nuclei as X and Y respectively, then the nuclear disintegration is represented as follows. X bracketல P, E, Y. Here P and E represent the projectile particle and ejected particle respectively. ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல எக்ஸ் தென் பி கமா இ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒய் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுல எக்ஸும் ஒய்யும்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட் நியூக்ளியை. எக்ஸ்னா பேரண்ட் நியூக்ளியை, ஒய்னா என்னது, டாட்டர் நியூக்ளியை. ஓகேவா? அதே மாதிரி பினா என்ன, ஈனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்றது ப்ரொஜெக்டில் பார்ட்டிக்கிள், ஈன்றது எஜெக்டட் பார்ட்டிக்கிள். ஓகேவா? இப்ப இது வந்து நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்திருப்போம் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன். அது மாதிரி அந்த எக்ஸ்பிளைனுக்கு ஏத்த மாதிரி இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்க. பெர்லியம், பினா பெர்லியம். பெர்லியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் 4, மாஸ் நம்பர் 9. இப்படிதான் எழுதணும். அட்டாமிக் நம்பரை கீழேயும் மாஸ் நம்பரை மேலேயும் எழுதணும். நெக்ஸ்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா, இதான் ஆல்பா பார்ட்டிகல்ஸ். ஆல்பா பார்ட்டிகல்ஸா எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீலியம் தான் ஆல்பா பார்ட்டிகல்ஸா செயல்படும். அப்ப ஹெச்இனா ஹீலியம், தென் அட்டாமிக் நம்பர் 2, மாஸ் நம்பர் 4, தென் கிவ்ஸ் 6. சி மீன்ஸ், சீனா கார்பன். ஓகேவா? கார்பன் அட்டாமிக் நம்பர் 6. கார்பன் அட்டாமிக் நம்பர் 6. அது டாப்ல 13 இருக்கு. அது மாஸ் நம்பர் மாதிரி போட்டிருக்காங்க. இப்ப இது வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டாங்க, என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்றேன். அதுல எப்படி வந்ததுன்றதை இப்ப சொல்றேன். ஓகேவா? இப்ப பெர்லியமும் இந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் ஆன ஹீலியமும் என்ன பண்ணுது, அதனுடைய நியூக்ளியஸ்ல இது போய் பம்பார்ட் ஆகுது. எது, பெர்லியம்ன்றது ஒரு எலமெண்ட் இல்லையா, அந்த எலமெண்ட்டை ஹீலியம் போய் மோதுது. ஹீலியம் மோதும் போது அதனுடைய உட்கரு வந்து சிதைவடையுது, டிகே ஆகுது. சிதைவடைஞ்சதும் உட்கருவுல மாற்றம் ஏற்படுது. மாற்றம் ஏற்படும் போது இங்க அட்டாமிக் நம்பர் 4 இருக்கு, இங்க அட்டாமிக் நம்பர் 2 இருக்கு இல்லையா. இது போய் இதுல இணைஞ்ச உடனே நமக்கு 6 மாறிடுது. அட்டாமிக் நம்பர் 6 மாறிடுது. அட்டாமிக் நம்பர் 6 மாறினா அது என்ன எலமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி, அதாவது கார்பன் தான். கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் மட்டும்தான் 6. அட்டாமிக் நம்பர்ன்றது எப்பயுமே எல்லா எலமெண்ட்டுக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேவா? அப்ப 6ன்றது இந்த இடத்துல கார்பன். அப்ப கார்பன்றது வந்துடுச்சு. நெக்ஸ்ட் மாஸ் நம்பர்ல என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல மாஸ் நம்பர் வந்து பெர்லியத்துக்கு 9 இருக்கு, ஹீலியத்துக்கு 4 இருக்கு. ரெண்டும் ஆட் ஆகும்போது நமக்கு 13 கிடைக்குது. ஓகேவா? 13 கிடைக்குது. ஏன் அங்க ஸ்டார் கொடுத்துருக்காங்க மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அன்ஸ்டேபிளா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிடைக்கிற அந்த கார்பன் வந்து நமக்கு அன்ஸ்டேபிள். அப்ப அந்த அன்ஸ்டேபிள் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். நம்ம ஸ்டேபிளா ஆகும் தான் பார்த்தோம் இல்லையா. அப்ப ஸ்டேபிளா ஆகும் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்னவா மாறுதுன்னா, ஸ்டேபிளா மாறிடுது. எப்படி ஸ்டேபிளா மாறுது, அது வந்து ஒரு நியூட்ரானை டெலீட் பண்ணிடுது இல்லையா. அங்க இருக்கு பாருங்க, 0n1 அப்படின்னு இருக்கு. 0n1 தட் இஸ் நியூட்ரான். நியூட்ரான் வந்து சார்ஜ் லெஸ். சோ கீழே வந்து 0. அட்டாமிக் நம்பர் பார்ட்டிகல்ஸ்ல வந்து 0, மேலே 1, ஒரு நியூட்ரானை எழுந்துடுது. சோ அப்ப என்னவா மாறிடுது, இந்த இடத்துல 0னா இங்க எதுவுமே மாறல, அந்த அட்டாமிக் நம்பர் அப்படியே வரும். இப்ப இது வந்து ரிஜெக்ட் ஆயிடுது. ஒண்ணு மாஸ் நம்பர்ல ஒரு
எலக்ட்ரான்ஸை இழந்துடுதுன்னு வச்சுங்க. அப்போ வந்து என்ன ஆகும், மாஸ் நம்பர் போயிடுச்சு. மாஸ் நம்பர்ல இது மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணா மீதி 12 தான் இருக்கும். அப்ப C12 C612 அப்படின்றது தான் நமக்கு ஸ்டேபிள். இதை வந்து கீழே ஒரே ஸ்டெப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா இந்த C613 is unstable is radioactive. This reaction can be represented as beryllium 4 top 9 and alpha neutron, then C612. இந்த பார்ட் வந்துருது, நமக்கு சேஞ்ச் ஆயிடுது C12 particles. அப்ப இந்த இடத்துல ஈக்குவேஷன்ல பெர்லியம் பிளஸ் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் gives carbon 12, then நியூட்ரான் emitted. இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலே அது வந்து ஒரே ஸ்டெப்ல, அங்க 2 ஸ்டெப்ல உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஒரே ஸ்டெப்ல இங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு என்னென்ன யூனிட்ஸ் இருந்திருக்கு அப்படின்றத இதுல நம்ம பார்க்கலாம். யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டியில கியூரின்றதும் ஒரு யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி தான். தென் ரூதர்ஃபோர்ட், பெக்கரல், ரான்ஜன். ஓகேவா, இது எல்லாமே வந்து யூனிட்ஸ் தான், ரேடியோ ஆக்டிவிட்டிக்கான யூனிட்ஸ் தான் இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் நம்ம கியூரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கியூரி. It is the traditional unit of radioactivity. It is defined as the quantity of a radioactive substance which undergoes 3.7 into 10 to the power of 10 disintegration in 1 second. This is actually close to the activity 1 gram of radium-226. 1 curie equal to 3.7 into 10 to the power of 10 disintegration per second. Listen. ஆக்சுவலா கியூரி அப்படின்றது ட்ரெடிஷனல் யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, அதாவது வந்து பழமையான யூனிட், தொன்மையான யூனிட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன மீனிங், அதாவது ஒரு கியூரி அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து 3.7 into 10 to the power of 10 பார்ட்ஸ் டிஸ்இன்டகிரேஷன் ஆகுது இல்லையா. டிஸ்இன்டகிரேஷன் என்னது, சிதைவடையுது இல்லையா. ஒரு செகண்ட்ல 3.7 into 10 to the power of 10 சிதைவடைஞ்சதுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் நாம 1 curie அப்படின்னு யூனிட்டால மார்க் பண்றோம் அப்படின்றாங்க. ஓகேவா, அது வந்து 1 gram of radium 226, அதாவது 1 gram of 1 கிராம், அதாவது ரேடியம் 226 இருக்கு இல்லையா, அது எமிட் பண்ற அளவுக்கு ஈக்குவல் ஆனதுதான் ஒரு curie அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆக்சுவலா 1 curie ஈக்குவல் டு 1 curie எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.7 into 10 to the power of 10 disintegration per second. அதாவது ஒரு செகண்ட்ல டிஸ்இன்டகிரேஷன் ஆகுது இல்லையா, அழியுது இல்லையா, அதான் சிதையுது இல்லையா, அந்த அளவு வந்து 3.7 into 10 to the power 10 இருந்ததுன்னா அதுதான் வந்து 1 curie அப்படின்னு எக்ஸ்பிளைன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரூதர்ஃபோர்ட். It is another unit of radioactivity. It is defined as the quantity of radioactive substance which produces 10 power 6 disintegration in 1 second. That is 1 Rutherford equal to 10 power 6 disintegration per second. Listen, இது வந்து another unit of radioactivity, அதாவது இன்னொரு யூனிட். எதுக்கு, ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு ரூதர்ஃபோர்ட்ன்றது இன்னொரு யூனிட். இது வந்து என்ன சொல்லுதுன்னா, அங்க நம்ம 3.7 into 10 to the power of 10 பார்ட் டிஸ்இன்டகிரேஷன் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து 10 power 6, அதாவது ஒரு செகண்ட்ல 10 power 6 பார்ட் டிஸ்இன்டகிரேஷன் ஆச்சுன்னா அதுதான் வந்து 1 ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு மார்க் பண்றாங்க. நெக்ஸ்ட் பெக்கரல். It is the SI unit of radioactivity is becquerel. It is defined as the quantity of 1 disintegration per second. இதுல என்ன சொல்றாங்கன்னா பெக்கோரல்ன்றது ஒரு SI யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது ஒரு SI யூனிட், அந்த SI யூனிட்ல பெக்கோரல்ன்றது, ஒரு பெக்கோரல்னா என்ன அப்படின்னா ஒரு செகண்ட்ல எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் எலமெண்ட் டிஸ்இன்டகிரேட் ஆகுதோ அதுதான் வந்து பெக்கோரல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா ரான்ஜன். It is the radiation exposure of gamma and X-rays is measured by another unit called Rontgen. 1 Rontgen is defined as the quantity of radioactive substance which produce a charge of 2.58 into 10 to the power of minus 4 coulomb in 1 kilogram of air under
standard condition of pressure, temperature and humidity. Standard condition of pressure, temperature and humidity. ராஞ்சனை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அதாவது காமா ரேஸும் எக்ஸ் ரேஸும் எமிட் பண்ணுது இல்லையா ரேடியேஷன், அதை மெஷர் பண்ற யூனிட் தான் ராஞ்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப 1 ராஞ்சன் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப quantity of radioactive substance which produce charge of 2.58 into 10 to the power of -4 coulomb அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுல என்ன சொல்றாங்கன்னா, 1 கிலோகிராம் ஏர்ல ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல அண்ட் ஹியூமிடிட்டிலையும், ஹியூமிடிட்டினா அந்த இடத்துல என்னது ஈரப்பத நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலையிலையும் ஒரு சப்ஸ்டன்ஸ், அதாவது ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து 2.58 into 10 to the power of -4 சார்ஜ ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து 1 ராஞ்சன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இப்போ ஓவராலா இதனுடைய யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதாவது யூனிட்ஸ் போது கியூரி, ரூதர்ஃபோர்ட், பெக்கோரல், ராஞ்சன் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுல நம்ம இம்பார்ட்டண்டா மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய வேல்யூஸ் மட்டும் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கியூரிக்கு பார்த்தோம்னா 3.7 into 10 to the power of 10 டிஸ்இன்டகிரேஷன் ஆகணும். தென் ரூதர்ஃபோர்டுக்கு பாத்தீங்கன்னா 10 power 6 ஞாபகம் வச்சுங்க, வெறும் 10 power 6 மட்டும்தான், அதுக்கு வந்து 3.7 into 10 to the power 10. தென் ரூதர்ஃபோர்ட் பார்த்தாச்சு இல்லையா. அடுத்து பெக்கோரலுக்கு வந்து 1 செகண்ட்ல எவ்வளவு குவான்டிட்டி டிஸ்இன்டகிரேட் ஆகுதோ அதுதான், அதுக்கு ஒன்றும் வேல்யூ கிடையாது. தென் ராஞ்சனுக்கு பாத்தீங்கன்னா 2.58 into 10 to the power of -4 கூலும்ன்றத மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க. தென் ஆல்பா, பீட்டா அண்ட் காமா ரேஸ் பார்க்கலாம். When a radioactive nucleus undergoes radioactivity, it emits harmful radiations. These radiations are usually comprised of any of the 3 types of particles. They are alpha, beta and gamma rays. ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்க, ரேடியோஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய நியூக்ளியஸ் undergoes radioactivity, அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு உட்படுற அந்த ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் வந்து கண்டிப்பா எமிட் பண்றது ரொம்ப டேஞ்சரான ஹார்ம்ஃபுல்லான ரேடியேஷனை தான் வெளியிடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது வந்து அபாயகரமானது தான், நமக்கே தெரியும். அப்ப இந்த ரேடியேஷனுக்கு நேம்லாம் என்ன அப்படின்னா, அதாவது எத்தனை டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அது வெளியிடுது அப்படின்னு பார்த்தோம்னா 3 types. தே ஆர் ஆல்பா, பீட்டா அண்ட் காமா ரேஸ். இந்த ரேஸை தான் அது வந்து எமிட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, டு யூ நோல யுரேனியம் நேம்ட் ஆஃப்டர் த பிளானட் யுரேனஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை மார்டின் கிளாப்ராத், எ ஜெர்மன் கெமிஸ்ட், இன் எ மினரல் கால்ட் பிட்ச் பிளான்ட். அதாவது யுரேனஸ் இருக்கு இல்லையா, யுரேனஸ் பிளானட் இருக்குல்ல, அதுக்கு பேர் வச்சிட்ட பிறகு மார்டின் கிளாப்ராத் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு இல்லையா, அவர் என்னன்னா கெமிஸ்ட், அவரு ஜெர்மன் நாட்டுக்காரரு. அவரு என்ன பண்றாரு, பிட்ச் பிளான்ட்ல இருந்து மினரலான, அதாவது யுரேனியம்ன்ற மினரலை பிரிச்சு எடுக்கிறாரு. அப்ப அவரு தான் என்ன கண்டுபிடிச்சாரு, யுரேனியத்தை கண்டுபிடிக்கிறாரு, மார்டின் கிளாப்ராத். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்பா, பீட்டா அண்ட் காமா ரேஸ். இதனுடைய டேபிள் இங்க போட்டிருக்காங்க, நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்பா, பீட்டா அண்ட் காமா ரேஸ் பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த பக்கம் பாருங்க, இந்த பாக்ஸ் நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திருக்காங்க, அப்புறம் ஆல்பா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாட் ஆர் தே, அதெல்லாம் எப்படி இருக்கும், அதோட தன்மை என்ன அப்படின்றத நம்ம இதுல பார்க்க போறோம். ஆக்சுவலா வாட் ஆர் தே அண்ட் ஆல்பா ரேஸ்க்கு நேரா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீலியம் நியூக்ளியஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 protons and 2 neutrons. அதாவது நியூக்ளியஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இணைஞ்சதுதான் நியூக்ளியஸ்ல இருக்கும். அதுல இப்ப நமக்கு இங்க ஹீலியம், இந்த சிம்பிளை பாருங்க, HEன்னு போட்டு கீழே வந்து 2வும் மேல வந்து 4ம் கொடுத்திருக்காங்க இல்லையா. அதுல 2ன்றது அட்டாமிக் நம்பர்னு பாத்திருக்கோம், 4ன்றது மாஸ் நம்பர்னு பாத்திருக்கோம் இல்லையா. இதுல மாஸ் நம்பர்னா என்ன அர்த்தம், புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இணைஞ்சது. அதுல எத்தனை புரோட்டான்ஸ் எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
புரோட்டான்ஸ்ன்றது 2 தான் இருக்கும். ஏன்னா கீழே 2 இருக்கு இல்லையா, இது புரோட்டான்ஸ் தான். அப்ப மீதி இருக்கிற 2 வந்து நியூட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப டோட்டலா மாஸ் நம்பர் வந்து 4. அதனாலதான் இந்த இடத்துல 2 புரோட்டான்ஸ் அண்ட் 2 நியூட்ரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் பீட்டா ரேஸ் பாருங்க. பீட்டா ரேஸ் அப்படின்னும் போது தே ஆர் எலக்ட்ரான்ஸ் பேசிக் எலிமெண்டரி பார்ட்டிகல் இன் ஆல் ஆட்டம்ஸ். அதாவது எல்லா ஆட்டம்ஸ்லயும் பேசிக் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் ஆன இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு சிம்பிள் பாத்தீங்கன்னா -1e⁻0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, எலக்ட்ரான்ஸ் சொல்றதை விட இந்த ஃபார்மட்டை நம்ம என்னன்னு சொல்லணும், பீட்டா ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் காமா ரேஸ்க்கு வாங்க. காமா ரேஸ் வந்து தே ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் போட்டான்ஸ். ஓகேவா, இது வந்து போட்டான் அப்படின்ற மின்காந்த அலைகளை பெற்றுள்ளது. அதுதான் காமா ரேஸ். நெக்ஸ்ட் சார்ஜ் பாருங்க. சார்ஜ் அப்படின்னா மின் சுமை அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சார்ஜ். இங்க ஆல்பா ரேஸ்ல பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், சார்ஜ் ஆஃப் ஈச் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் ஹேவிங் +2 எலக்ட்ரான்ஸ். இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் உடையது இல்லையா. அப்ப ஒவ்வொரு ஆல்பா பார்ட்டிகல்ஸுமே +2 சார்ஜ பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்ல, அதாவது பீட்டா ரேஸ்ல இது வந்து நெகட்டிவ் சார்ஜை பெற்றிருக்கும். எது, பீட்டா ரேஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜை பெற்றிருக்கிற ஒரு பார்ட்டிகல்ஸ். அது சார்ஜ் ஆஃப் ஈச் பீட்டா பார்ட்டிகல்ஸ் ஹேவிங் -e அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு எலக்ட்ரானை பெற்றிருக்கும், மைனஸ் எலக்ட்ரானை -e பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ். நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது அதாவது காமா ரேஸ். காமா ரேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ். சார்ஜ் ஆஃப் ஈச் காமா பார்ட்டிகல்ஸ் ஹேவிங் 0. அதாவது 0 என்னது, சார்ஜே கிடையாது, சார்ஜே கிடையாது. அப்போ வந்து புரோட்டானும் நியூட்ரானும் ஈக்குவலா இருந்தாதான் சார்ஜே கிடையாது இல்லையா, அதனால சார்ஜ்லெஸ். ஸோ 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அயனைசிங் பார்ட்டிகல். அயனைசிங் பார்ட்டிகல் அப்படின்னா தமிழ்ல சொல்லணும்னா அயனியாக்கும் திறன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து 100 டைம் கிரேட்டர் தென் பீட்டா ரேஸ் அண்ட் 10,000 டைம்ஸ் கிரேட்டர் தென் காமா ரேஸ். இந்த ஆல்பா ரேஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஆல்பா ரேஸ் வந்து பீட்டா ரேஸை விட 100 டைம்ஸ் கிரேட்டரா. ஓகேவா, எதோட தன்மையில, அயனைசேஷன் பவர்ல. அந்த அயனைசிங் பவர் நீங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அயனைசிங் பவர் பார்க்கும்போது பீட்டா ரேஸை விட காமா ரேஸ் வந்து, சாரி, பீட்டா ரேஸை விட ஆல்பா ரேஸ் வந்து 100 டைம்ஸ் கிரேட்டரா இருக்கு. தென் காமா ரேஸை இதோட ஒப்பிடும்போது காமா ரேஸை விட 10,000 டைம்ஸ் கிரேட்டரா இருக்கு. அப்ப ஆல்பா ரேஸ் தான் அயனைசிங் பவர்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பீட்டா ரேஸ்க்கு நேரா பாருங்க. கம்பேரிட்டிவ்லி லோ, அதாவது இதை கம்பேர் பண்ணும்போது இது லோவான அயனைசிங் பவர் தான் பெற்றிருக்குன்றாங்க. தென் காமா ரேஸ் வந்து வெரி லெஸ் அயனைசேஷன் பவர், ரொம்ப ரொம்ப லெஸ்ஸான அயனைசேஷன் பவர் தான் இருக்கு காமா ரேஸ்க்கு. நெக்ஸ்ட் பாருங்க பெனட்ரேட்டிங் பவர். பெனட்ரேட்டிங் பவர் அப்படின்னா ஊடுருவும் திறன் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்பா ரேஸ்க்கு பெனட்ரேட்டிங் பவர் பார்த்தோம்னா லோ பெனட்ரேட்டிங் பவர் தான் இந்த ஆல்பா ரேஸ் பெற்றிருக்கும். ஈவன் ஸ்டாப்டு பை எ திக் பேப்பர், ஒரு திக்கான பேப்பரை கொண்டு கூட நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ரேஸை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பீட்டா ரேஸ் பாருங்க. பெனட்ரேட்டிங் பவர் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் ஆல்பா ரேஸ். அதாவது பெனட்ரேட்டிங் பவர் வந்து இதுக்கு ஆல்பா ரேஸை விட அதிகமா இருக்கு. ஓகேவா, தே கேன் பெனட்ரேட் த்ரோ எ தின் மெட்டல் ஃபாயில். ஒரு மெட்டலை எடுத்து தடுத்து நிறுத்தினா கூட அது என்ன பண்ணும், அதுலயும் ஊடுருவி செல்லும். ஆல்பா ரேஸ் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பரை வச்சு கூட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனா இது ஒரு மெட்டலை வச்சு தடுத்தா கூட அந்த மெட்டலை கூட ஊடுருவி செல்லக்கூடிய பவர் வந்து பீட்டா ரேஸ்க்கு இருக்கு. தென் காமா ரேஸ் பாருங்க. they have a very high penetrating power greater than that of beta rays
they can penetrate through thick metal blocks. இது பாத்தீங்கன்னா எல்லாத்த விட அதிகமாக பீட்டா ரேஸை விட அதிகமான பெனட்ரேட்டிங் பவர் பெற்றிருக்கு காமா ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா திக்கான மெட்டல் வச்சு கூட பிளாக் பண்ணோம்னா கூட அது அதை கூட ஊடுருவி செல்லுமா. ஓகேவா? நல்லா திக்கா தடிமனான ஒரு மெட்டல் வச்சு தடுத்து நிறுத்தினா கூட தடுக்க முடியாது, அதை கூட அது பெனட்ரேட் பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னம்னா என்னது? எலக்ட்ரிக்னா மின் மற்றும் காந்த புலங்களால் ஏற்படுற விளைவு தான் இதில் சொல்றாங்க. அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டிஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்ட்ஸ். இந்த ஆல்ஃபா ரேஸ்க்கு பார்த்தோம்னா ரெண்டு ஃபீல்ட்ஸாலையும், போத் த ஃபீல்ட்ஸ்னும் போது இந்த இடத்துல என்னென்ன வரும்? எலக்ட்ரிக் ஃபீல்டாலையும் சரி மேக்னெட்டிக் ஃபீல்டாலையும் என்ன ஆகும்? டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எந்த விதிப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா இன் அக்கார்டன்ஸ் வித் ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகேவா? ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் விதிப்படி தான் இது டிஃப்ளெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பீட்டா ரேஸ்க்கு பார்த்தோம்னா deflected by both the fields but the direction of deflection is opposite to that for alpha rays. listen பண்ணுங்க. இதுவும் வந்து ரெண்டு ஃபீல்ட்லயும் என்ன ஆகுது? டிஃப்ளெக்ட் ஆகுது. பட் த டைரக்ஷன், அதனுடைய டிஃப்ளெக்ட் ஆகிற டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஆல்பா ரேஸ் டிஃப்ளெக்ட் ஆகுதுல அதுக்கு ஆப்போசிட்டான சைட்ல தான் டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான். நெக்ஸ்ட் they are not deflected by both the fields. ரெண்டு ஃபீல்ட்ஸ்லயுமே both the fields, அதாவது எலக்ட்ரிக்கோ இல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோ எந்த ரெண்டு ஃபீல்டுலுமே என்ன ஆகாது? காமா ரேஸ் டிஃப்ளெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ். their speed ranges from 1/10 to 1/20 times the speed of light. அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட்ல, ஒளியின் திசை வேகத்துல இதனுடைய ஸ்பீட் எப்படி இருக்குன்னா 1/10 to 1/20 டைம்ஸ் திசை வேகத்துல இருக்கும், ஸ்பீட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பீட்டா ரேஸ்க்கு பார்த்தோம்னா their speed can go up to 9/10 times the speed of light. இது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட், அதாவது இந்த ஒளியின் திசைவேகம் இருக்கு இல்லையா, அதுல 1/10 டைம்ஸ் ஸ்பீட்ல போகும் அப்படின்றாங்க. தென் காமா ரேஸ் பார்த்தோம்னா they travel with the speed of light. அது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்லயே, அதாவது லைட் எவ்வளவு ஸ்பீட்ல போகுதோ அந்த வேகத்திலேயே அதுவும் போகும் அப்படின்றாங்க காமா ரேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லானா, ரேடியோ ஆக்டிவ்னா கதிரியக்க இடம்பெயர்வு விதி. ஓகேவா? இது ஒரு விதி, லா. இதுல என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. யார் யாரு? சாடி அண்ட் ஃபெஜான். இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல்பா அண்ட் பீட்டா டிக்கே ஏற்படுது இல்லையா, ஆல்பா கதிர்களாலையும் பீட்டா கதிர்களாலையும் டிக்கே ஆகும்போது, அதாவது சிதைவடையும் போது நியூவா டாட்டர் நியூக்ளியஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப டாட்டர் நியூக்ளியஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது எந்த லா பிரகாரம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் லா பிரகாரம் தான் இது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இன் 1913 சாடி அண்ட் ஃபெஜான் framed the displacement law governing the daughter nucleus produced during an alpha and beta decay அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப நெக்ஸ்ட் பார்த்தோம்னா when a radioactive element emits an alpha particle, a daughter nucleus is formed whose mass number is less by 4 units and atomic number is less by 2 units than the mass number and atomic number of the parent nucleus. ஓகேவா? இதுல என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாங்க, இப்ப ஆக்சுவலா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் வந்து ஆல்பா பார்ட்டிகல்ஸை எமிட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். எமிட் பண்றப்ப ஒரு டாட்டர் நியூக்ளியஸ் உருவாகும். எமிட் பண்ணாதான் டாட்டர் நியூக்ளியஸ் உருவாகுது இல்லையா? அப்ப எமிட் பண்றதுன்னா என்னது? ஆல்பா பார்ட்டிகல்ஸை எமிட் பண்ணுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆல்பா பார்ட்டிகல்ஸ்னா ஹீலியம் இருக்கு இல்லையா, HE போட்டு நம்ம எப்படி பண்ணுவோம், நம்ம HE
இப்படிதானே எழுதுவோம். ஹச்சி கீழே 2 போட்டு மேல 4 போடுவோம். இதுதான் இங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. மாஸ் நம்பர் இஸ் லெஸ் பை 4 யூனிட்ஸ். அப்ப மாஸ் நம்பர் 4 தானே இருக்கு. அப்ப 4 மாஸ் நம்பரை எமிட் பண்ணிடுது, இழந்துடுது இல்லையா. அப்புறம் பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர்ல எவ்வளவு யூனிட் இருக்குது, அட்டாமிக் நம்பர் 2 தானே இருக்கு. அப்ப 2வை இழந்துடுது. அதுதான் அவங்க சொல்றாங்க. அதனால மாஸ் நம்பர்லயும் அட்டாமிக் நம்பர்லயும் என்ன பண்ணும் இருந்து, மாஸ் நம்பர்லயும் அட்டாமிக் நம்பர்லயும் இருந்து, அதாவது 2 யூனிட்ஸ் அட்டாமிக் நம்பரையும் 4 யூனிட் மாஸ் நம்பரையும் இழந்து தான் மீதி இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து என்னவா வரும், டாட்டர் நியூக்ளியஸா உருவாகும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா when a radioactive element emits a beta particles, a daughter nucleus is formed whose mass number is the same and the atomic number is more by 1 unit than the atomic number of the parent nucleus. இப்ப இதுல பார்த்தோம்னா நமக்கு பீட்டா பார்ட்டிகல்ஸை எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் வந்து சப்போஸ் பீட்டா பார்ட்டிகல்ஸை எமிட் பண்ணுச்சுன்னா அப்போ ஒரு டாட்டர் நியூக்ளியஸ் உருவாகும் இல்லையா. அது எப்படி இருக்கும்னா மாஸ் நம்பர்ல எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது, சேமா தான் இருக்கும். அதாவது எதுக்கும் பேரண்ட் நியூக்ளியஸ்க்கும் டாட்டர் நியூக்ளியஸும் சேமான மாஸ் நம்பர் தான் பெற்றிருக்கும். ஆனா அட்டாமிக் நம்பர் வந்து மோர் பை 1 யூனிட், அதாவது மோர் பை 1 யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அதிகரிச்சிருக்கும், அதாவது -1 சார்ஜ். அப்ப -1 சார்ஜ்னா இந்த இடத்துல பிளஸ் சார்ஜ் அதிகமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நெகட்டிவ் சார்ஜ் எமிட் ஆகுதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அந்த டாட்டர் அயான்ல அதிகரிக்கும், டாட்டர் நியூக்ளியஸ்ல அதிகரிக்கும். அதுதான் இங்க சொல்றாங்க. அப்ப இதுதான் வந்து இந்த பாயிண்ட்ல மீனிங். இப்ப ஆல்பா டிகே பார்க்கலாம். ஆல்பா டிகே அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ஆல்பா பார்ட்டிகல்ஸ்னா ஹீலியம் இல்லையா, டிகேனா ஆல்பா பார்ட்டிகல்ஸ் சிதைவடையுது அப்படின்னு பார்த்தோம். ஆல்பா பார்ட்டிகல் ஹீலியம்னா 2He2 4 அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகே, இப்ப இங்க கவனிங்க. The nuclear reaction in which an unstable parent nucleus emits an alpha particle and forms a stable daughter nucleus is called alpha decay. ஓகேவா. இதுல என்ன சொல்றாங்க, நமக்கு தெரிஞ்சதுதான் இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸா பார்த்ததுதான். இது ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன்ல பேரண்ட் நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்றாங்க, அன்ஸ்டேபிளா இருக்கு. அப்ப அன்ஸ்டேபிளா இருக்கிற அந்த நியூக்ளியஸ் வந்து ஆல்பா பார்ட்டிகளை எமிட் பண்ணிட்டு அது ஸ்டேபிளா மாறுது. ஸ்டேபிளா மாறினது வந்து டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மாறுது இல்லையா டாட்டர் நியூக்ளியஸ், அந்த ஒரு நிகழ்வு தான் ஆல்பா டிகே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. டிகே ஆஃப் யுரேனியம் கொடுத்திருக்காங்க. யுரேனியம் 238 எடுத்துக்கிறாங்க. அதனுடைய மாஸ் நம்பர் தான் அந்த 238. அப்ப 238 உள்ள மாஸ் நம்பர் உள்ள யுரேனியத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து ஆல்பா பார்ட்டிகல்ஸை இழந்து தோரியத்தை நமக்கு கிவ் பண்ணுது. தோரியம் 234. தோரியத்துக்கு சிம்பிள் வந்து TH. 234ன்றது அதனுடைய மாஸ் நம்பர். ஓகேவா. இப்ப இதுதான் நமக்கு இந்த ஈக்குவேஷன்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. யுரேனியம் 92ன்றது அட்டாமிக் நம்பர், 238ன்றது மாஸ் நம்பர் மேல போட்டிருக்காங்க. இப்ப இது வந்து ஆல்பா பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுது, எமிட் பண்ணிட்டு தோரியமா மாறுது. ஆல்பா பார்ட்டிகல்ஸ்னா நமக்கு அட்டாமிக் நம்பர்ல 2 வந்து லெஸ் ஆயிடும். அப்ப 92ல 2 போச்சுன்னா 90. தோரியத்துக்கு நேரம் பாருங்க, 90 அட்டாமிக் நம்பர் உடையது தோரியம் அப்படின்னு இருக்கு. டாப்ல அதாவது மாஸ் நம்பர்ல பாத்தீங்கன்னா 238 இருக்குல்ல, அதுல இருந்து 4 எமிட் ஆகும்னு சொன்னோமா, 4 இழந்துட்டு 234 ஆயிடும். தோரியம் 234 அப்படின்ற ஒரு பார்ட்டிகிளை நமக்கு தருது இல்லையா. அப்ப அது ஆல்பா டிகே ஆகுறது, ரிமூவ் ஆகணும். ஆல்பா வந்து ரிமூவ் ஆகணும். அப்ப ஆல்பான்றது என்னது, ஹீலியம் 2 4. அந்த ரிமூவ் ஆன இதுல இருந்து 2 இங்க வந்திருக்கு, இதுல இருந்த 4 வந்து இங்க இருந்த 4 வந்து இங்க வந்திருக்கு இல்லையா. பேலன்ஸ் தான் இதுல எழுதி இருக்கிறோம், தோரியமா மாறுது. இதுக்கு பேர் தான் ஆல்பா டிகே அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்சரை பாருங்க. இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஈஸியா புரியும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இந்த இடத்துல பாருங்களேன், யுரேனியம் 238 எடுத்துக்கிறோம். யுரேனியம் 238 வந்து எப்படி இருக்குன்னா அன்ஸ்டேபிளா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அன்ஸ்டேபிளா இருக்கிற இதனுடைய நியூக்ளியஸ்ல இருந்து ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து எமிட் ஆகுது, அதாவது வெளியேறிடுது. அப்ப அந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் என்னது, 2 ஹீலியம் 4 இப்படி எழுதுறோம்ல, இதுதான் வந்து ஆல்பா பார்ட்டிகல்ஸ்.
இப்போ இது லெஸ் ஆயிடுச்சு. அப்ப 92ல இருந்து 2 அட்டாமிக் நம்பர் லெஸ் ஆனோடனே 90 மாறிடுது. தோரியத்துக்கிட்ட பாருங்க 90 அட்டாமிக் நம்பர்ல இருக்கு. நெக்ஸ்ட் அதனுடைய மாஸ் நம்பர் லிசன் பண்ணுங்க 238. அதுல இருந்து 4 எமிட் பண்ணுங்க. அப்ப 234 ஆயிடுது. மாஸ் நம்பர் 234 தோரியத்துக்கு வந்து போகுது இல்லையா? இப்படிதான் இதனுடைய ஆல்பா டிகே நடக்குது. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ஈக்குவேஷன்ல லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் லிசன் பண்ணுங்க. இந்த கிவ்ஸ் பார்ட்டிகல்ஸ், அதாவது கிவ்ஸ்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு லெஃப்ட் சைட்ல எத்தனை அட்டாமிக் நம்பர் இருக்கு? 92 இருக்கு. அதே மாதிரி ரைட் சைட்ல நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா அது இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். அப்ப 90யும் 2வையும் ஆட் பண்ணி பாருங்க, 92 இருக்கு இல்லையா? அப்ப இது கரெக்டான பேலன்ஸ் ஈக்குவேஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாப்லயும் 238 இருக்கு மாஸ் நம்பர். அதே ரைட் சைட்லயும் நமக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற மாதிரி 238 நமக்கு கிடைக்கணும். அப்ப ரைட் சைட்ல இருக்கிற 234யும் 4யும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன வரணும்? 238 வரணும். இங்க ஆட் பண்ணுங்க, வருது இல்லையா? அப்ப 238 லெஃப்ட் சைட்லயும் இருக்கு, ரைட் சைட்லயும் இருக்கு. இப்ப பீட்டா டிகே பார்த்தோம்னா a nuclear reaction in which an unstable parent nucleus emits a beta particle and forms a stable daughter nucleus is called beta decay. இப்ப இதுல என்ன நம்ம பாக்குறோம்னா, இப்ப ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன்ல அன்ஸ்டேபிளா இருக்கிற பேரண்ட் நியூக்ளியஸ் வந்து பீட்டா பார்ட்டிகல்ஸ் எமிட் பண்ணி எப்படி மாறுதுன்னா ஸ்டேபிளான ஒரு டாட்டர் நியூக்ளியஸா மாறுது. அப்படி மாறுச்சுன்னா அதுக்கு பேர் தான் பீட்டா டிகே அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பீட்டா டிகேவுக்கு நம்ம எடுத்துக்கிறது வந்து பாஸ்பரஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, பாஸ்பரஸ் வந்து 15, மாஸ் நம்பர் 32. நெக்ஸ்ட் அந்த பாஸ்பரஸ் வந்து என்ன டிகே ஆகுதுன்னு நம்ம பாக்குறோம், பீட்டா டிகேனா அந்த பீட்டா ரேஸ்க்கான சிம்பிள் நமக்கு தெரியும் இல்லையா, -1 E0. அதனுடைய மாஸ் நம்பர் எப்பயும் 0வா இருக்கும் இல்லையா? அண்ட் அனியன்ல பார்த்தோம்னா ஆக்சுவலா அட்டாமிக் நம்பர்ல -1 இருக்கும். இப்ப இந்த இடத்துல இதான் இதனுடைய பீட்டா ரேஸ் ரிமூவ் ஆகி நமக்கு ஒரு பீட்டா பார்ட்டிகளை எமிட் பண்ணிட்டு நமக்கு சல்ஃபரா மாறுது. ஓகேவா? அப்ப சல்ஃபரா மாறும்போது அதனுடைய அட்டாமிக் நம்பர் ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்னா அது இன்க்ரீஸ் பண்ணாதான் இங்க நெகட்டிவா இருக்கு இல்லையா, அதனுடைய அட்டாமிக் நம்பர் பார்ட்ஸ்ல நம்ம இதனுடைய சிம்பிள் எழுதியிருக்கோம் இல்லையா -1ன்னு. அப்ப நம்ம லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் என்ன பண்ணுவோம்? ஈக்குவலைஸ் பண்ணுவோம், அதாவது பேலன்ஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா இங்க 15 இருக்கா, ரைட் சைட்ல பார்க்கும்போது 16 -1 அப்படின்னு போடும்போது தான் நமக்கு 15 வரும். அதாவது ஒரு எலக்ட்ரான்ஸ் எழுந்துச்சுன்னா புரோட்டான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதிகரிக்கும். அப்ப இதுல இருந்து இழக்கும் போது இதுல புரோட்டான்ஸ் பவர் அதிகரிக்குது அப்படி. ஓகேவா? அப்ப மாஸ் நம்பர்ல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. அதுதான் நமக்கு ஜெனரலா நமக்கு கொடுத்துட்டாங்க. பீட்டா டிகேனா மாஸ் நம்பர்ல நோ சேஞ்ச், பட் அட்டாமிக் நம்பர்ல ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஜெனரலா கொடுத்துருக்காங்க. அதை நீங்க மக்கப் பண்ணாதீங்க, நான் சொல்ற மாதிரி புரிஞ்சிட்டு படிங்க. இப்ப லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் என்ன பண்ணுவோம்? நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். அப்ப இந்த இடத்துல சல்ஃபரா மாறிடுச்சு இல்லையா, அது அட்டாமிக் நம்பர் 16 இருந்தாதான் சல்ஃபரே. அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு எலமெண்ட்டை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எந்த ஒரு எலமெண்ட்டுக்குமே அட்டாமிக் நம்பர் கான்ஸ்டன்ட், அது வந்து மாறவே மாறாது. ஆனா மாஸ் நம்பர் மாறுபடும். ஓகேவா? காமா டிகே. இன் எ காமா டிகே only the energy level of the nucleus changes. The atomic number and mass number of the radioactive nucleus remain the same. காமா டிகே ஆகும்போது என்ன நடக்கும்னா ஒன்லி அதனுடைய நியூக்ளியஸ்ல எனர்ஜி லெவல் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்ப அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. அந்த ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ்ல என்ன மாஸ் நம்பர் இருந்ததோ, என்ன அட்டாமிக் நம்பர் இருந்ததோ அதே தான் வந்து டாட்டர் நியூக்ளியஸா மாறுதுல, அதுலயும் அப்படியே தான் சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி லெசனை பார்க்கலாம்.